தங்கவயலில் இன்றைய செய்தி. இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. ಕನಿಕಣ್ಣನ ನನಗೆ ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಈ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದು ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯನಾಗಕ್ಕೆ ಮುಂದೆಯಿಂದ ಕೂಡ ಪರಿಚಯ. ಯಾಕಂದ್ರೆ ನಾನೊಂದು ಅಂಗಡಿಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೆ. ಆ ಅಂಗಡಿ ನಾನು ಓನರ್ ಆದ್ರೆ ಅವರು ಎರಡನೇ ಓನರ್, ನಾನಿಲ್ಲಾಂದ್ರೆ ಅವ್ರ ಓನರ್, ಅವ್ರಿಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಓನರ್. ಆ ತರ ಒಡನಾಟವನ್ನ ಹೊಂದಿದ್ವಿ. ಅವರಣ್ಣ ಈ ಕೇಶವಣ್ಣ ಅಪ್ಪಾಜಿರವರು ಏನಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಮೆಸ್ ಅನ್ನ ಕೂಡ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೆ. ಅವತ್ತಿನಿಂದ ಇವತ್ತುವರೆಗೂ ಕೂಡ ಆ ಕುಟುಂಬ ನಿರಂತರವಾಗಿ ನಾನು ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಸದಾ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕುಮರಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಸಚ್ಚಿದಾನಂದನವರು ಆಗಿರ್ಬೋದು, ರಮೇಶ್ ಅಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಜೂಲಿ ಜೈಪಾಲಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಕೂಡ ಇನ್ನ ಅನೇಕರ ಹೆಸರು ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಕೂಡ ಅನ್ಯತಾ ಭಾವಿಸಬಾರ್ದು. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈಗ ಕಲ್ಯಾರ್ಸನ್ ಅಪ್ಪಾಜಿರವರು ನಿರಂತರ ನಮಗೆ ಬೆಳಿಗ್ಗಿಂದ ಸಾಯಂಕಾಲವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ. ಕಾರಣ ಇವರು ಕತ್ತಳ್ಳಿಯಲ್ಲಿ ವಾಸ ಆಗಿರ್ಬೋದು, ವಿಜಯನಗರಲ್ಲಿ ವಾಸ ಆಗಿರ್ಬೋದು, ಎಂಟ್ರೀಸ್ ಅಲ್ಲಿ ವಾಸ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲೇ ವಾಸ ಆಗಿರ್ಲಿ, ಎಂಇ ನಗರಲ್ಲಿ ವಾಸ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಮಾಜ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸತತವಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಂತ ಕುಟುಂಬ. ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇವರನ್ನ ಅಗಲಿರ್ತಕ್ಕಂಥ ದುಃಖವನ್ನ ಭರಿಸ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿ ಕೊಡ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಹಾರೈಸ್ತಾ, ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮಗದೊಮ್ಮೆ ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅಣ್ಣನನ್ನ ಕಳ್ಕೊಂಡಂತ ದುಃಖವನ್ನ ಭರಿಸ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿ ಆ ಭಗವಂತ ಕೊಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ, ನನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸ ನಿಮ್ಮ ಮನೆ ಮಗನ ತರ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕರೆದಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಸಿದ್ರ, ದಯವಿಟ್ಟು ನಾನು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟೊಂದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಏನು ನಾನು ಅಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಆದ್ರೆ ಕೂಡ ಮಾತಾಡ್ಸಿದ್ರ ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕೆ, ಅವ್ರ ಸಂಸಾರ ಎಷ್ಟಿದೆ, ಅವ್ರ ಕುಟುಂಬದ ಬಳಗ ಅವ್ರಿಗೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಚಿರುಗುಣಿಯಾಗಿರ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳ್ತಾ, ನನ್ನನ್ನು ಕರೆದು ಮಾತಾಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ವಂದಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ராமசாமி அம்மணி அம்மாள் அவர்களுடைய திருக்குமாரன் அண்ணன் ஆர் கேசவன் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உறவுகளே, நட்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, நானும் இந்த குடும்பத்திலே ஒருவன், எனக்கும் அண்ணன் இருந்ததில் துக்கம் இருக்கின்றது. ஆகவே எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை நான் கூற முடியாது. இருந்தாலும் அண்ணன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு எல்லோரும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தோன்றின் புகழோடு தோன்றிய
அக்திலார் தோன்றினும் தோன்றாமை நன்றி என்று வள்ளுவன் குரலுக்கு வாக்குப்படி அண்ணன் வாழ்ந்திருக்கின்றார். பெற்றவருக்கு உத்தம மகனாகவும் சுற்றத்தாருக்கு சுதந்திர சிலையாகவும் அனைவரும் போற்றுகின்ற அற்புத மனிதராக வாழ்ந்த அண்ணன் கேசவன் அவர்களுடைய படைத்தரப்பு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கமாக கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல துணைவியை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து சென்றார்கள் என்றால் அவருடைய வம்சம் இன்னைக்கு ஆலமரம் போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பார்த்தாக்கா தொழிற்சங்கம், தொழிலாளி உணர்வோடு தொழிற்சங்கத்துக்கு உடன்பட்டு தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தரும் அவங்க குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அதே போல அண்ணன் கேசவன் அவர்களை பற்றி கருணாமூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நானும் ட்ரஸ்ட் மெம்பர் இருந்தேன், அவர் தொழிலாளிக்காக பாடுபட்டாரு. கணிகண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணன் பேசவே முடியாது, என்னை ஓடி எடுத்து தலைமையில் அடிச்சுட்டாரு. அப்போ நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரொம்ப பெருசா இருந்தேன், இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். ஆறுமுகம் ரொம்ப தப்பான காலம். ஒரு சங்க தேர்தல் வரும்போது என்டிஸ்ல அப்பதான் நுழைஞ்சுக்கிறேன், யாருன்னே தெரியாது. இங்கடா கம்யூனிஸ்டுக்காருக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஓடி தூக்கி அந்த தலைமையில் அடிச்சுட்டாரு. அது மறக்கவே முடியாது. குடும்பத்திலேயே தொழிற்சங்கத்துக்காகவும் தொழிலாளிக்காகவும் பாடுபட்ட இந்த குடும்பம் மேலும் பல்வேறு வளர்ந்தோம். எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியமில்லை, எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் முக்கியம். 83 ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்றால் அவருடைய சபை உருவத்தில் நான் கேட்டேன். நான் சபை உருவத்துக்கு வர முடியல, நான் சென்னையில் இருந்தேன். அப்புறமேட்டு என்னுடைய நண்பர் பன்னீரவர்கள் கேட்டேன், நான் இந்த மாதிரி வர முடியல. இல்லை பரவாயில்ல சார், நீங்க சென்னையில் இருக்கிறீங்க இருந்தாலும் வாங்கன்னு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் ஒரு பொருட்டு குடும்ப சார்பாக என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி கேட்டிருக்க குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு திரளாக வந்து ஆறுதலுரை ஆற்றிய அருமை சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நேரம் அதிகமானால் இத்துடன் முடிக்கிறேன். ஜேபி இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருஜி அவர்களை மனிதருள் மாணிக்கம் என்கிற ஒரு பட்ட பெயரோடு மக்களெல்லாம் அழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே நிழற்படமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற மாமனிதர் நவ ரத்தனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே பெயரில் அழைத்தால் கூட அது இவருக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் என்பதை நான் மிக நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். ஆர் கேசவன் ஐயா அவர்கள் எம்எல்ஏ ஒரு டிசைடிங் ஃபேக்டர், லீடர்ஷிப்ல டிசைடிங் ஃபேக்டரா மாறியவர். அவர் நினைச்சவர் தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்ற நிலைமையை தோற்றுவித்தவர். அவர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படல, ஆனாலும் அவரை தேடி வந்தது பதவி. அவர் பிஎஃப் ட்ரஸ்டியா மாறி ஏராளமான மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஏராளமான மக்களுக்கு திருமணம் செய்வதற்கு அவருடைய உதவிக்கரங்களை நீட்டி இருக்கிறார்கள். ஆர் கேசவன் ஐயா, அவர் பேரை சொல்றது கூட எனக்கு உடம்பே கூசுது. அப்படி எந்த தவறுமே அவர் மேல நான் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாத்திலுமே ஒரு மிகச்சிறந்த தலைவர், ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவர், யாரையும் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஐயா அவர்களை இழந்துவிட்டு தவிக்கிற நீங்கள் எல்லாம் சாமானியமான குடும்பம் இல்லை. எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் துக்கத்துல இரும்பு பந்துகளை இதயங்களிலே தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி, வாழ்க அண்ணன் அவர்களுடைய புகழ், வளர்க அவருடைய குடும்ப நலன் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க 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 அவருடைய கீர்த்தி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. தேர்தலாலும் சரி, பஞ்சாயத்தினாலும் சரி, களத்தில் நின்று களமாடும் செங்கநாத்து குடும்பம் இது. செங்கநாத்து குடும்பம் அன்பாக யார் வந்தாலும் அரவணைத்துக் கொள்ளும் இது
செங்கநாத்து குடும்பம், இது செங்கநாத்து குடும்பம். தாராளம் தாராளம். கேசவன அண்ணன் மனசு எப்பவுமே தாராளம். ஏராளம் ஏராளம். அவர் பிஎம்எல் தொழிற்சாலைக்கு செஞ்சதெல்லாம் ஏராளம். அவர் எது கேட்டாலும் யாருக்குமே இல்லைன்னு சொன்னதில்ல. தங்க வயல்ல அண்ணன் சொன்னாரு மாட்டு வண்டியில புழு ஊத்துனாங்கன்னு. ஆனா உண்மையிலேயே 1975 76 வரைக்கும் எல்லா சரகாலும் தான் போவாங்க. சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு, மார்க்கெட்டுக்கு, பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வருவாங்க. கேஜிஎஃப்லயே ஃபர்ஸ்ட் ஆட்டோ 2 விட்டாங்கன்னா அது பாண்டண்ணன் கேசவன் அந்த ஃபேமிலி தான். இதான் உண்மை. என்ன 12 தெரியும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோவே வந்துச்சு கேஜிஎஃப்க்கு. கரெக்டா தலைவர்? அதனால இன்னும் பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன்னா இரங்கல் உரைங்கிறது சில கட்டுப்பாடு இருக்குது. இப்போ தங்க வயல யாரும் பொறுமையா அதெல்லாம் கேட்கறது இல்லை. சோசியல் மீடியா இருக்குது இல்லையா, இன்னொரு கால் பண்ணி நீங்க பேசலாம். அதனால இரங்கல் உரையாற்றிய அதிகாரி சேஷகிரி ஐயா அவர்களுக்கும், படத்தை திறந்து வைத்த ராமசாமி அப்பா அவர்களுக்கும், ஜிபி மெம்பர் பாபு அவர்களுக்கும், உறங்கும் போதும் சரி விழிக்கும் போதும் சரி எப்போதும் என்னுடைய பேச்சும் மூச்சும் என்று இருக்கின்ற அண்ணன் கருணாகர் அவர்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாலை அணிவிப்பவர்கள் மாலை அணிவித்து மோகன் அண்ணன் அவர்களுக்கும், எபின் அவர்களுக்கும், பிஎம்ஏ நிர்வாகிகள் அனைவரும், இரங்கல் பாடகர்களுக்கு தங்கராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரங்கல் கீதம் நிகழ்ச்சி இருப்பதால் அனைவரும் இதை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்கிறோம். நன்றி. மாலை அணிவிர்கள் மாலை அணிவிக்கலாம்.